சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் அண்ட் நான் உங்க பிரீத்தி ஜனனி அண்ட் நம்ம கூட நிக்கி இருக்காரு. குட் மார்னிங் நிக்கி. வணக்கம் 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 வணக்கம். இத்தனை வணக்கம் வச்சிருக்கேனா முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்க. அதாவது நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வந்துட்டு பேசிட்டு போயிருக்காங்க. அது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு பர்சன் வந்துட்டு பாத்துக்கோங்களேன். லெஜெண்டரி ஒரு பர்சன். இவங்களை பத்தி சொல்லணும்னா அதாவது இவங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டே ஆடுவாங்க. ஆஹா, பெரிய டேலண்ட் ஆச்சுப்பா. ஆடிக்கினே பாட்டு பாடுவாங்க. இதுவும் பெரிய டேலண்ட் தான். பிளேட்ல சோறை போட்டு சாப்பிடுவாங்க. ஏன் எல்லாரும் அதானே சாப்பிடுவாங்க? அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்சன். எப்படி இவங்களை வந்துட்டு வர்ணிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த வர்ணிக்கிற அந்த அம்பாசிடரே இவங்க தான். ஓ, அப்படி வரீங்க. பட் ஆக்சுவலி வந்து நீ என்னதான் வந்து ஃபன்னி வேல சொல்லியிருந்தாலும் சீரியஸ் நோட்ல சொல்லணும்னா ஷீ இஸ் an அமேசிங் டான்சர், எக்ஸ்ட்ராடினரி சிங்கர், ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ். அதை தாண்டி வந்து ஒரு டேரிங் உமன். என்ன டாஸ்க் கொடுத்தாலும் கமான் வாங்க, நான் யாருக்கும் சலிச்சவே இல்லை அப்படின்னு சொல்லி இறங்கி கலக்கிற ஒரு பர்சன். Yes, so let's welcome the beautiful, the gorgeous ஜீவிதா அவர்கள். எஸ், நம்ம வந்து ஜீவிதான்னு கூப்பிடுவோம். ஆனா மக்களுக்கு மருமகள் மணிமேகலை. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணிமேகலையே நாங்க வந்துட்டு பார்த்துட்டோம். ஆனா நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ரொம்ப அழகா இருக்கீங்க. நிச்சயமாவா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு அது பிடிச்சதே வந்து உங்களோட ஹேர் ஸ்டைல் தான். எனக்கு பயங்கரமான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கு. இன்னொன்று என்னன்னா வந்துட்டு அந்த ஃபேஸ்லேயே நீங்கள் அந்த ப்ளஷ் போட்டுட்டு வந்தீங்க பாருங்க, பிங்காக இருக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. இவன் என்ன பண்றான்? ஏங்க உங்களை இல்லைங்க, பக்கத்தில் இருக்க அந்த பொம்மையை சொன்னாங்க பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நல்லா தானே. அப்ப இதை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க வேண்டியது. அப்படி இல்லை, எதா இருந்தாலும் நம்ம வந்துட்டு வர்ணிக்கிறது அழகு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, வர்ணிக்கிறதுக்கு தான், ரசிக்கிறதுக்கு தான், பார்க்கறதுக்கு தான். ஓகே, ஸோ ஜீவிதா அவர்கள் வந்து நாங்கள் திரையில பார்த்துட்டு தான் இருக்கோம். திரைப்படங்கள்லயே வந்து பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு பர்சனலி வந்து கடைக்குட்டி சிங்கம்ல அக்கா அந்த கேரக்டர் வந்து கலக்கிருப்பீங்க. பட் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாலும் பேக் ஸ்டோரி தெரியாது. ஜீவிதா அவர்கள் யாரு, அவங்களுக்கு எப்படி மீடியா மேல ஆசை வந்தது? ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல என் வீட்டில் நான் ரொம்ப ஹைப்பர், வீட்லேயே அடங்காத ஒருத்தி, துரத்தி அடி வாங்குறவ. பட் ஆனால் எல்லாமே ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம் வரைக்குமே எல்லாமே ஸ்போர்ட்ஸுக்கு, டான்ஸுக்கு, கராத்தேக்கு அப்படின்னா என் பேர் தான். நான் யார்கிட்டையுமே வந்து போய் அவங்க கேட்க மாட்டாங்க. என் பேர் அவங்களே கிளாஸ் மிஸ்ஸே இந்திராணி மிஸ்ஸுன்ட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் அவங்க தான், 6th அவங்க தான். ஸோ அவங்களே எழுதிட்டு போயிடுவாங்க. படிப்பு ஒன்று தவிர நான் வளர்ந்தது எல்லாமே கிரவுண்டு மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு படிப்பை தவிர மற்ற அதர் ஆக்டிவிட்டீஸில் சுமார் ஆவரேஜ், படித்தாலும் பாஸ் பண்ண, ஃபெயிலாம் ஆக மாட்டேன். 2 நாள் புக் எடுத்து மெமரி பண்ணால் போதும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய ஆசை இந்த மாதிரி வந்து நான் சினிமாவில் வரணும். என்னோட அத்தை ரொம்ப ஆசைப்பட்டாங்க, 2 அத்தையுமே. உன்னோட ஃப்யூச்சர்ஸ் நல்லாயிருக்கு, இது இருக்குது, நீ போகணும் அப்படின்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி வந்து மீடியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு காம்பேர், ஸோ காம்பேரிங்கும் பண்ணியிருக்கேன். உங்க லெவலுக்கு நான் வரமாட்டேன். இல்லை அப்படி சொல்ல, நீங்கள் காம்பேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவன் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் அம்பையர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்த அப்புறம் தான் வந்துட்டு சரி ஓகேம்மா உனக்கு காம்பேரிங்கும் வரும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு. ஆனால் நீங்கள் உண்மையாகவே காம்பேரா? உண்மையாலுமே காம்பேர் தான். என்ன சொல்கிறது, என்னோட வேலைகளை நான் பார்த்துக்கணும். என்னோட ஓன் மணிக்காக அம்மா மற்றவங்க கையை எதிர்பார்க்க கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருக்கும்போது பார்ட் டைம் ஜாபாக வந்து ஆங்கரிங்கு, அது இல்லாமல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த 2வது நாள் எனக்கு வாய்ப்பு என் கையில். நான் வந்து கமிட்டான முதல் மாதமே வந்து 4 சீரியல். ஃபஸ்ட்டு கமிட் ஆனது இந்த மாதிரி ஒரு அதர் சேனல்ஸு. நாள் ஒரு சேனல் கமிட் ஆகிறேன். அடுத்து அந்த 1 மந்த்துக்குள்ளேயே டெலிகாஸ்ட் ஆக அது புது சீரியல்னால் நம்மளுக்கு பேங்கிங் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஒரு 14 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி போயிடும். லைவ் டெலிகாஸ்ட் மீன்ஸ் அந்த மாதம் ஷூட் பண்ணுறது அந்த மாதமே அப்படி போடுறதே. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஷூட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி. இப்போயும் அது நடக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரே மாதத்தில் எனக்கு 4 ஆஃபர்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அப்படி இருந்து இன்னை வரைக்கும் என்னோட கலைப்பயணம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. நம்ம சன் குடும்பத்தை
குடும்பத்துக்குள்ள வந்தது எப்படி, அதை சொல்லுங்க. சன் குடும்பத்துக்குள்ள தான் அந்த மாசத்துலயே வந்துட்டேம்மா. வந்த மாசத்துலயே எனக்கு நான் வேற ஒரு அதர் சேனல்ல வந்து வில்லியா பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கேரக்டர் செகண்ட் லீட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு இதுல வந்து அதுலயும் மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு ஹீரோயின்ற ஒரு பொசிஷன் வந்து கொடுத்தது வந்து நம்ம சன் டிவி தான். அதை நான் வந்து எங்கேயுமே மறக்கவே முடியாது. அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ். செகண்ட் லீட் அப்படின்ற ஒரு பொசிஷன் அங்கே வரும்போது தேவதைன்ற ஒரு சன் டிவியில் அந்த மாதத்துலேருந்து அப்படியே வரும்போது தான் தேவதையில் லீட் பண்ணியிருக்கேன், பாசமலர் லீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தா அருவிக்கு அப்புறம் மருமகள், திருமகள், மருமகள், இப்போ வந்து இன்னொரு அப்கமிங் சீரியல்ஸும் இருக்கு. அதுவும் நம்மளோட சன் டிவியோட தான். 2026லயே நான் வந்து இன்னைக்கு ஒரு சன் டிவி ஆர்டிஸ்டாக தான் எங்கே போனாலும் உட்காந்துருப்பேன். எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்மளோட சன் டிவிக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ராடினரியான பர்சனாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க ஜேர்னியில். ஸோ இதில் டான்ஸ் எப்போ ஆரம்பிச்சது? டான்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கவே இல்லைம்மா. நான் பார்ன் அண்ட் பாட் அப்பே வந்து டான்ஸ் தான். எனக்கு குழந்தையில நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து இன்றைக்குமே என்னோட அம்மா கீதா ராணி கிருஷ்ணனுக்கு இன்றைக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னோட அம்மா தான் வந்து பெரிய பேக்ரவுண்ட் மீன்ஸ் அம்மாவுக்கு படிக்க தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய விஷயமா இல்லைனாலும் என்ன பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. நீ போ. அப்பெல்லாம் வந்து வெளியில் போகிறதே பெரிய விஷயம். ஒரு அந்த ஊரில் வந்து நாமகிரிப்பேட்டையில் ஏறி ஸ்டேஜ் ஆடினால எப்படி ஆட விடுறா பாரு பிள்ளைய, எப்படி ஆட வச்சிருக்கா பாரு அப்படின்னு உடனே ஒரு பேக் ஸ்டாப் இருக்கும். உடனே பாட்டிக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வரும், உடனே வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும், ஒரு சண்டை வரும். அப்படி இருக்கும்போதே என்னோட அம்மா வந்து என் பொண்ணு ஆடுவா, என் பொண்ணு கராத்தே போவா, என் பொண்ணு ஸ்போர்ட்ஸ் போவா. ஸ்போர்ட்ஸுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் தான், டிஷர்ட்ஸ் தான். ஏன்னா வந்து பாவாடை கட்டிக்கிட்டோ சாரி தாவணி போட்டுக்கிட்டோ ஓட முடியாது, ஆட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட அப்பா எனக்கு ட்ரைனிங் கொடுப்பார். அப்பாவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், கபடி பிளேயர். ஸோ என்னோட அப்பா ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுப்ப வச்சு எனக்காக அங்கே லாங் ஜம்ப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு முன்னாடியே மண் வெட்டி பலகை போட்டு இது பண்ணேன். நான் வந்து ஒரு ஸ்டேட் பிளேயருங்கிறத நான் இங்கே தாராளமாக தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அத்லெட்டிக்கில் வந்து நான் நேஷனல் லெவலில் டச் பண்ணிட்டு வந்திருக்கேன்றத இந்த ஹைட் வந்து விளையாடுறதுனால கிடையாதுமா. விளையாடுறதுனால ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க ஜீன்ஸ், அந்த ஜீன் வழியாக வந்து என்னோட தாத்தாலாம் வந்து 6.8 இப்படி குமிஞ்சு தான் வருவார் என்னோட தாத்தாலாம். ஸோ 2 தாத்தாவுமே நல்ல ஹைட்டு, நல்ல ஜீன். என்னோட தங்கச்சி பொண்ணு இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, என் ஹைட் இருக்கிறா. பிகாஸ் ஜீன், நாங்கள் அவளை விளையாட வைக்கல, எதுவும் பண்ண வைக்கல, இது பண்ணல. ஸோ அந்த இது. ஆனால் என் வீட்டில் வந்து நான் தான் அக்கா, நான் தான் ஹைட்டாக இருப்பேன். எல்லாரும் தங்கச்சி தம்பி அவங்கக்குள்ளேயா இருப்பாங்க. இப்பயும் நான் தான் அக்கா, ஆனால் என் தம்பி ஹைட்டாக இருக்கான், அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஹைட்டாக இருக்கா, அடுத்தது நான் தான் குள்ளையா இருக்கேன், ஆனா நான் தான் அக்கா. ஓகே, இதுக்கெல்லாம் காரணம் ஜீன் தான். கண்டிப்பா ஜீன். நீ போடுற இந்த ஜீன் கிடையாதுமா. அதுதான் நான் கேட்க வந்தேன். நீ உடனே கலரா நைட்ல வாங்கி மாட்டி விட்டு அடுத்த நாள் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், சன் டிவிலே தனித்துவமா இருக்கலாம் நீ நினைச்சிருப்ப. எனக்கு தெரியும். எனக்கு என்னன்னா இந்த கேள்வியே வந்துட்டு நான் ஒரு தனித்துவமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான். இல்ல அவங்க அத சொல்லல இன்ட்ரோலே. அவங்க வந்து ஒரு பிரில்லியன்ட் கேர்ள். ஒரு 2 வாட்டி தான் பாப்பாங்க, 3வது வாட்டி அவங்க அப்சர்வ் பண்ணிடுவேன். உன்னை கீழ இருந்து மேல வரைக்கும் நான் ஸ்கேன் பண்ணிடுவேன். கரண்ட் இல்லனா அது ஸ்கேன் பண்ணாது, கரண்ட் இருந்தாலும் இல்லனாலும் நான் ஸ்கேன் பண்ணிடுவேன். அப்போ எங்க ஆபீஸ்ல செக்யூரிட்டி செக் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணி வந்துட்டு சொல்றதுல she is the best அப்படின்றதுனால இப்போ உங்க ஸ்கேனிங் வச்ச ஒரு கேம் ஒன்னு விளையாட போறோம். சரி, ஓகே விளையாடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிருப்பீங்க ஏற்கனவே, ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஆமா, அவங்கள பத்தி ஒரு 3 விஷயம், இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு அவங்க கிட்ட பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயம், 3 விஷயங்கள் நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஓகே, மருமகள் இருந்து போவோம். ஓகே, அப்படி ஸ்கேனை வச்சு ஸ்கேனிங்லயே வந்தோம் பாத்தியா. சரி, ஸ்கேன் பண்ணா பரவாயில்ல, ஸ்கேம் பண்ணிராத. போடு வைபுக்கு வந்துட்டாங்க. புரியுது இல்ல, அவங்க எப்பவுமே வைபு தான். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா மருமகள்னாலே நம்ம கேபி தான். கேபி எப்படின்னா ரொம்ப பேசிக்க மாட்டா, பட் எல்லாருமே அவளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நல்லா நெருக்கமா இருப்பா. அவள் உண்டு, அவள் வேலை உண்டு, அவ்வளோதான். மற்றபடி அவங்க பிடிச்சவங்களுக்கு மட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கார்டஸிக்கு ஹாய் சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போவா, அவ்வளோதான். இது பாசிட்டிவ்ல எடுத்துக்கிறதா? ராகுல் குட். ராகுல் வந்து குட். ஏன் சொல்ற அப்படின்னா, என்ன சொன்னாலும் அது புரியுதோ புரியலையோ மண்டை ஆட்டிட்டு இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஓகே அப்படியான்னு சொல்லி
இது பண்ணுவான். எங்கன்னாலும் நாம் ஒரு வாட்டி பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டுட்டு டேய் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ அந்த அளவுக்கு ஸ்வீட். ஆமா நான் வந்திருக்கேன், என்ன வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போவான். நம்ம சந்தோஷ் பயங்கர ஹைப்பர் குரங்கு. ஹைப்பரை பார்த்துக்கேன், ஹைப்பர் குரங்கு இப்போ அது செல்லமா, அது என்னோட தம்பின்றதுனால செல்லமா. அவன் பயங்கரமா லூட்டி அவன் அப்படின்னு நம்ம ஏதாவது ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கையில இருக்கிறத கீழே போட்டுருவோம், இல்லையா ஷாக் ஆயிடுவோம். ஷார்ட்ல ஏதாவது நடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது குரங்கு வேலை பண்ணுவான், அந்த மாதிரி சிரிக்கை பண்றது, இல்லாட்டி தேவையில்லாத நேரத்துல கால் பண்ணி நம்மள உசுப்பேத்துறது, டென்ஷன் பண்றது, முக்காவாசி உன்ன மாதிரி தான். ஃபைனலா மௌனி கேட்டுருவோம். சந்தோஷோட பேர் மௌனி வந்து நான் தேவதை சொன்னேன் இல்லையா, தேவதையில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியில் போகிறேன். அவளும் தேவதையில் வந்து மௌனியும் வந்து என்ட்ரு ஆகிறா. ஸோ அதனால் மௌனிகாவை எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் மௌனிகாவை நான் வந்து 13 இயர்ஸ் கழித்து நம்மளோட மருமகளை தான் பார்க்குறேன். நான் நினச்சேன் மறந்துருப்பா, ஸோ பேச மாட்டா, இது பண்ண மாட்டான்னு. பட் அவன் ஞாபகம் வச்சு வந்து பேசி ஹக் பண்ணி ஜிவி அக்கா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நம்மளை ஞாபகம் வச்சுருக்கா. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் நடுவில் வந்து பார்த்துக்கவே கிடையாது, பேசிக்கவே கிடையாது, ஹாய் ஹலோ கூட கிடையாது. ஒரு 13 இயர்ஸ் கழிச்சு திரும்ப நான் அவளை அங்கே தான் பார்க்குறேங்க போது அவன் ஞாபகம் வச்சுருந்து வந்து நைஸ் கெஸ்டா. சூப்பர். ஸோ அதனால் அவளை பார்க்கும்போதும் இப்பயும் நான் ஏதாவது கவனிச்சிருக்க மாட்டோம். வந்து நம்ம ஷார்ட்க்கு அடுத்து ரெடி ஆகிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா பின்னாடி வந்து ஜிவி அக்கான்னு வந்து இன்னைக்குமே என்ன ஹக் பண்ணுவா. ஸோ அந்த ஒரு விஷயம் என்கிட்ட. சரி, ஜீவிதா வந்து நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு டான்ஸரை தாண்டி ஷீஸ் a singer also. நான் சிங்கர்லாம் கிடையாது, நான் நான் டான்ஸரும் கிடையாது. ஜஸ்ட் டான்ஸ் மேல ஒரு வைப், எப்படி வந்து நடிப்பு மேல ஒரு 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 காதலோ அது மாதிரி டான்ஸ் மேல ஒரு காதல், அவ்வளவுதான். இதுக்காக நான் முறைப்படி டான்ஸ், பாட்டு, இது 3 சமையல். சரி, இது 4 மேல உங்களுக்கு காதல். இந்த 4த்துல எது உங்களை அதிகமா காதல் பண்ணுது? எது நடிப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் தேடி நான் உட்காந்துட்டு இருந்தனால 14 வருஷத்துல இண்டஸ்ட்ரியில காணாம போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா வந்து இன்னைக்கும் தேடி ஏதோ ஒரு இடத்துல வாடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போகுது இல்லையா. டான்ஸ் இது வரைக்கும் நான் எந்த ஸ்டேஜ்லயும் நான் ஆடினதே கிடையாது. இது வரைக்கும் நான் ஸ்டேஜ், அதாவது ஸ்கூல் பெர்ஃபார்மிங்ஸ் பண்ணியிருக்கேன், அதோட சரி. இதுக்காக வீட்டில் போய் மெனக்கெட்டு ஆடுறதோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் அம்மா கேட்பாங்க, நீ ஏன் டான்ஸ் ஆட மாட்டேங்கிற, நீ ஏன் டான்ஸ் ஆட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்லேன், கொடுத்தாதாம்மா ஆட முடியும், நீ சாப்பாடு போட்டாதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்வேன். அந்த மாதிரி வந்து நடிப்பு வந்து அப்படி இல்லை. நான் வீட்டில் உட்காந்தா கூட இந்த கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா, இது இல்லைனாலும் இது கொஞ்சம் இதுதான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வருதுங்கும் போது அதுதான் நம்ம மேலே காதல் கொண்டு இருக்கு. நான் ஏன் காதல் தோத்துருச்சு, அவங்க வச்சிருந்த காதல் ஜெயிச்சு. ஒரு போயட்டும் இருக்காங்க உள்ள, ஒரு ரைட்டராகவும் நீங்க இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஏதோ தோணுது. ஏன்னா ரொம்ப அழகா வந்துட்டு பேசுறாங்க. இப்போ ரியாலிட்டி ஷோலாம் நம்ம வந்துட்டு பேசும்போது ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தான் பேசுவாங்க. ஏன்னா எல்லாருமே பேசணும் அப்படின்னு. இவ்வளோ அழகா பேசுறீங்க அப்படின்றது நான் இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா லைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. அது என்ன காதல் பண்ணுதோ இல்லையோ, நான் காதல் பண்றேனோ இல்லையோ, ஆனா அது என்ன காதல் பண்ணுது. நைஸ்ல சூப்பர். எனக்கு எல்லாமே கேட்டாச்சு. அடுத்ததா பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கீங்களா? இருக்கு. நீங்க அதுவும் விட மாட்டீங்க. அதுவும் விட மாட்டேன்றது இல்ல, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம முழிச்சிருக்கிறோன்னா தான் நம்ம முழிச்சிருக்கிறோன்றது உலகம் பார்க்கும். ஸோ அது மாதிரி இதையே நம்பி இருக்க முடியாது. ஸோ மாதத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் வேலைங்க அப்புறம் பட்சத்தில் மீதி இருக்கிற டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது. நீங்க இப்ப பிசினஸ் பண்றீங்கல்ல, உண்மையாவே எங்க அக்காவும் வந்துட்டு பிசினஸ் பண்ண போறா. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். சரி, லாஸ்டா இவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ்ங்கிறது வந்து சீரியல்ல இவங்களை பார்த்த எல்லாருக்கும் தெரியும், திரைப்படங்களை பார்த்தவங்களுக்கும் தெரியும். இவங்க கிட்ட ஒரு 4 எக்ஸ்பிரஷன் மட்டும் வாங்க போறோம். ஒரே ஒரு டயலாக் தான். அந்த டயலாக்க 4 எக்ஸ்பிரஷனை நீங்க எங்களுக்காக கொடுக்க போறீங்க. சும்மா இருடா, இதுதான் டயலாக். நிக்கியை பார்த்து சொல்ல போறீங்க கோவமா. சும்மா இருடா. சும்மா தானங்க இருக்கேன், ரொம்ப வருஷமா நீ சும்மா தான் இருக்கேன். சரி, சந்தோஷமா. சும்மா இருடா. அழுதுட்டு. சோகமா. நிக்கி, தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருடா. ஷோ விட்டு போயிருடா ப்ளீஸ். உன்னால தாண்ட அந்த ஷோவே வேஸ்டா போயிட்டு இருக்கு. எத்தனை தாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. சும்மா தான் இரேண்டா. ரொம்ப ரொம்ப இதுல மட்டும் எக்ஸ்ட்ரா 2 டயலாக் போட்டாங்க. நான் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ வேற எக்ஸ்பிரஷன் கேளு. வெறுப்பா, அருவருப்பு.
சும்மா இருடா. என்ன அருவருப்புல அடிக்கடி வந்துருது. அருவருப்புல அடிதடியா? அருவருப்புனாவே பிடிக்காது, அது எப்படி போய் பாக்குறது? இப்ப நார்மலா உங்ககிட்ட வந்துட்டு எப்படி ஓகே நீங்க எவ்வளவு இப்ப அருவருப்பா பாருங்க. ஏய் வாவ், உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் கியூட்டா இருக்குன்றதால எனக்கு இன்னும் ஆசை வந்துருச்சு. ஒரு குட்டியா ஒரு ப்ளே பண்ண போறோம். என்னன்னா இன்னைக்கு வந்து உங்களோட வளையல திருடிட்டான் உங்களோட பெஸ்ட் அது எனக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் சந்தேகப்படுறோம், அதுக்கப்புறம் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணினா தான் பாக்கெட்ல இருந்து அந்த வளையல் தெரியுது, நீங்க பாத்துட்டீங்க. ஸோ அதனால வந்து இவ்வளோ நாடகம் ஆடினியா இல்லைன்னு என்கிட்ட சி உண்மையான நண்பன் பழகுன இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி அருவருப்பா அவனை பார்த்து நீங்க பண்ண போறீங்க. எனக்கு இந்த அருவருப்பே வராது. சரி ஓகே, காமா வெறுப்பு கோபம் எல்லாமே பண்ண போறீங்க. ஏன்னா எனக்கு பிடிக்காதவங்கள நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். தட் இஸ் மை நேச்சர். வெரி குட். திரும்பி கூட அந்த சைடு அவங்க இருக்கிறாங்கன்னா திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன். அவங்க முன்னாடி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? குமிஞ்சிருவேன். கீழ எப்படி பாக்குறேன், மொபைல வச்சு பார்த்துப்பேன். அவ்வளவுதான். சூப்பர். அதையும் மீறி வந்தாங்கன்னா கண்ணை கட்டி தூங்கிடுவேன். அவ்வளவுதான். சூப்பர். அப்படிதான் இருக்கணும். சரி, அப்ப இவங்க இருக்காங்க அப்படின்றதால இவங்க உங்களோட பெரியம்மா அந்த மாதிரி இருக்காங்க. எதுக்கு இப்ப பெரியம்மா கதையில? விடு, அவ என் தங்கச்சி. வாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸ்மேட்ஸ். நிக்கி. ஹே ஜீவ்ஸ், ஹாய். நைஸ் ஸ்மைல் ஜீவ்ஸ். பெரிய இவர் கார்த்திக் லவரஸ் நாயகன். ஏய் ப்ரீட்ஸ், அமைதியா இருங்க. நீங்க ஜீவோட தங்கச்சினால ஃப்ரெண்டுனால இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நிக்கி, நீ நானும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்டுடா? ஒரு 2 months ஃப்ரெண்ட்ஸ். 2 months ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உனக்கு மேல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். 100%. உனக்கு அப்புறமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ ஃப்ரெண்டா இருக்க லாக்கி இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். 100%. இருந்தாலும் நான் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன்னு தெரியும். என் விலையில வேற எங்கேயோ வச்சுட்டேன். தெரிஞ்சு எடுத்தாங்களோ தெரியாத எடுத்தாங்களோ தெரியல. நீ எங்கேயாவது பாத்தியாடா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஹோல் ஃபேமிலியே வந்து சரௌண்ட் பண்ணி அதுக்கு ஒரு மெனக்கெட்டுட்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்காது, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸ்டேஷன். நான் எவ்வளோ சொல்கிறேன் ஸ்டேஷன் போயிடலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எனக்கு நம்ம வீட்டில் யாரும் மானோம். ஒருவேளை தெரியாமல் எடுத்துருக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் செலவுக்காகவோ இல்லை வேற ஏதாவது சம்திங். கேர்ள் ஃப்ரெண்ட் செலவுன்னும் போதே அது ஒரு ஆண் தான் அப்படின்னு தெரியும். இல்லை சொல்கிறேன், ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக கூட வச்சிருக்கலாம். ஒரு செகண்ட், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போக தெரியாதனமா உங்களை கூப்பிட்டேன். அதனால எனது மிஸ் ஆயிடுச்சுடா 5 சவரன்றா. வீட்டில் கேட்டா ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. யாரு மேல உனக்கு சந்தேகம் வருது? நீ சொல்றத ஏண்டா, வீட்டில் இருக்கிறது நீயும் நானும் தான். என்னோட தங்கச்சி இப்பதான் வந்திருக்கா. நான் உன்னை சந்தேகம்லாம் படல. ஒருவேளை சோஃபா கடியில இருந்திருக்கலாம், பத்திரமா எடுத்து. இல்ல, நீ என் மேல சந்தேகப்பட்ட. நான் உன்னை சந்தேகப்பட்டா உன்னை வந்து உன்னையே டைரக்டா நான் கேட்டிருப்பேனேடா. நீ என்னதானே டைரக்டா கேக்குற? உன் தங்கச்சி நீ கேட்டியா? அவ இப்பதானே வந்தா. பாருங்க, காணாம போகும்போது நான் இங்க இல்ல. காணாம போகும்போது அவ இல்லடா, இருக்கிறது நீயும் நானும் தான். சோ அதனால ஒருவேளை ஜீவி கிட்ட பத்திரமா எடுத்து கொடுக்கலாம், நீ பேக்கெட்ல வச்சிருக்கலாம். என்கிட்ட இல்ல. நீ என்ன இப்படி அசிங்கமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் அசிங்கமாவே என்ன பேசலடா, நான் அமைதியா தான்டா கேட்டுட்டு இருக்கேன். இங்க இருக்கு வளையல். எனக்கு நான் இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு வளையல காணன்னு பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறேன். இல்லன்னு வீரவசனம் பேசிட்டு இப்ப எப்படி உன் ஜோப்புக்குள்ள இருந்தது என் வளையல்? எப்படி இருந்தது? இல்ல, எடுத்தது 1 பவுன் தான், ஆனா 5 பவுன் ஏதோ நடுவுல வந்தது. என்ன ஆனா நான் இது எதுக்காக தெரியுமா இது எடுத்தேன்? எதுக்கு நீ எடுக்கவே இல்லைன்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு எதுக்காக எடுத்தேன்னு இப்ப நீ சொல்ற? எதுக்கு நான் வந்துட்டு எடுத்தேன்? இவ்வளவு நேரம் பைத்திய மாதிரி கத்திட்டு இருந்தேன். நான் சொல்றேன், சொல்லு. உன்னை சர்ப்ரைஸ் பண்ணனும். அங்க பாரு, கேமரா பாரு, ஹாய் சொல்லு. ஏன் வளையல் எடுத்து எனக்கே நீ சர்ப்ரைஸ் பண்ணுவியா? சர்ப்ரைஸ் பண்ணுவேன் நானு. இதுதான் சர்ப்ரைஸ். ஆமா, பிராங்க் சொல்லு. பிராங்க் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுதான். இப்படி திருடிட்டு எஸ்கேப் ஆயிருக்கேடா. அந்த மாதிரி நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க பேசுது. நான் உண்மையாவே நான் திருட மாட்டேன். நான் ஒரே ஒரு வாட்டி தான் நான் திருடி, அதை நான் ஒத்துக்கிறேன், உண்மையாவே ஒத்துக்கிறேன். இதயத்தை திருடன். அந்த படம் ஏற்கனவே வந்தது உன்னாலதானா, இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இதயத்தை திருட ஆரம்பிச்சியா? அப்ப பிறக்கவே இல்லை நான். ஐயோ, இப்படி சொல்லி முடிச்சுக்குவாமா. மக்கள் ரொம்ப பாவம். ஆனா ஒரே ஒரு விஷயம், இவளை நம்பி ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா சல்லியா எப்படி நொறுக்கணுமோ நொறுக்கிட்டு உங்ககிட்ட வந்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன். எஸ் சார். ஸோ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஸோ ஸ்வீட். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு அதான் இவங்க சொல்லும்போது தான் இவங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஒரு கண்டென்ட் வந்து நல்லா வரணும், டே நீ என்ன கலாயிடா, நீ இப்படி பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு விஷயம் இறங்கி பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்ல இவங்களும் வந்துட்டு இருக்காங்க. எஸ், கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு இமேஜ் கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஒரு ஆக்ட்ரஸ், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், என்னை வந்து கெத்தாக தான் காமிக்கணும்னு இருப்பாங்க.
எப்படி வேணாலும் பண்ணலாம், மக்கள் என்டர்டைன் ஆனா போதும், அவங்கள சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நான் என்ன எப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆனா பாக்குறவங்களுக்கு வந்துட்டு அது என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இல்லைன்னா சிரிப்பா இருக்கும், என்ன வேணா. ஆனால் உங்களோட அந்த ப்ரொஜெக்ஷன்லாம் தாண்டி நான் என்டர்டெயின் பண்ண தான் வந்திருக்கேன். இது என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு. நான் எல்லாரையும் வந்துட்டு சிரிக்க வச்சுட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு மனசு இருக்குல்ல. நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. சச்ச ஒரு குட் ஹார்ட், குட் சோல். இன்னும் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சன் டிவி டீம் கூட வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து நாங்கள் எல்லாருமே ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் அப்படியே ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் கூப்பிட்டு என்னோட சில விஷயங்களை பகிர்ந்து என்னையும் என்டர்டைன் பண்ணி நீங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஓகே, ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வணக்கம் தமிழா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்மளோட ஜீவிதா, அதாங்க மருமகள் மணிமேகலை வந்திருந்தாங்க. ஸோ ஃபன்னா போன இந்த ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இவங்கள மாதிரியே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கெஸ்டோட வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, bye bye from Preeti, Jaini and Nikki.